ஆனா பட்ஸ் எவ்வளோண்ணா? 10 ரூபாய். இப்படி கால் எப்படிண்ணா இந்த மாதிரி ஆச்சு? இது ஆக்சிடென்ட் ஆனது. நீங்க யூடியூப்ல இருந்து வரீங்களா? ஆமாண்ணா. இன்னும் ஒரு ஆள் வந்து யூடியூப்ல போடுறேன்னு சொல்லி போட்டு எனக்கு என்ன வேணும் கேட்டாரு. உங்களுக்கு நான் சொன்னேன் எனக்கு தேவை வந்துட்டு இப்ப வண்டி தான், வேற ஒண்ணும் தேவையில்லை எனக்கு அப்படின்னு. யூடியூப்ல போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டாரு. போட்டு வந்து அவர் வாயாலே சொன்னாரு வசூலா இருக்குது வண்டி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இங்க எம்ஜிஎம் டிவிஎஸ்ல எல்லாம் போய் கேட்டாரு, விசாரிச்சாரு. சரி. விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு 2 நாள் கழிச்சு வந்து நான் சொல்லியிருக்கேன் வண்டி வரதுன்னு 1 வாரம் ஆகும் சொல்லிருக்காங்க. 1 வாரம் கழிச்சு வாரேன் அப்படின்னு சொன்னாரு. போன் நம்பர் கொடுத்தா அந்த போன் நம்பருக்கு போட்டு பார்த்தா போன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நீங்க வண்டி வாங்கிட்டீங்க? இல்ல இதே வண்டி தான். வாங்கி 13 வருஷம் ஆகுது. வண்டி கண்டமாயி போச்சு. அப்பப்ப ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது. வண்டி வேணும்னு சொல்லி தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அந்த டயத்துல தான் அவர் வந்து கேட்டாரு. என் பேரும் டேவிட் தான் சொன்னாரு. கையில காசா நிக்குதா? ஏன்னா வாரத்துல 3 நாளைக்கு வியாபாரம் இருக்காது. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு இந்த வண்டியை தவிர்த்து வேற ஏதாவது உதவி வேணுமா உங்களுக்கு? கடவுள் புண்ணியத்துல நமக்கு வரவன் அது போதும். டெய்லி ஒரு 100 ரூபாய் பெட்ரோல் போடுவேன். பெட்ரோல் போட்டானா மிச்சம் 200 ரூபாய் 250 ரூபாய் நம்ம நிக்கும். இந்த பெட்ரோல்ல தான் உங்களுக்கு பாதி காசே போயிடுதுல. தன்னம்பிக்கையா உங்களால முடியும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சின்ன வியாபாரம் வச்சு பண்றீங்கல்ல, அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இது வந்து இல்ல அதெல்லாம் வேண்டாம். பெட்ரோல் போட வச்சுக்கீங்க. கேட்டதுக்கு ரொம்ப டாக்ஸ் வேண்டாம். ஆத்மா நமக்கு கிடைக்கிற வருமானம் அதுவே போதும் நமக்கு. நான் ஆசைப்பட மாட்டேன். சரிண்ணா. கடவுள் நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அதை கொடுப்பாரு. சரிண்ணா, ஓகேண்ணா. சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப சந்தோஷம்ண்ணா.